உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என் மரணத்தின் நினைவு கூறுகள்னா என்ன அர்த்தம்? நான் எப்படிலாம் செத்தேன், என்னை எப்படிலாம் அடிச்சாங்க, அதை நினைவு கூறுறது இல்லை. நான் செத்தனால உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு, நான் செத்தனால உன் பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு, நான் மரித்தனால உன் தரித்திரம் எப்படி ஐஸ்வர்யமா மாறிச்சு, நான் மரித்தனால உன் பாவங்கள் ஒட்டு மொத்தமா எப்படி மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைத்த பலன். எப்பொழுதெல்லாம் குற்ற உணர்வு வருகிறோ அப்பொழுதெல்லாம் அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் அவர் முகத்தை அப்படி பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் திருப்தி ஆயிடுவீங்க. நான் கேட்குறேன், இந்த திமிங்கலம் இதெல்லாம் ஃபுல்லாக அந்நிய பாஷை ரிக்கா பாபா நான் பேசிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் ஆண்டவரேன்னு கதறிக்கிட்டா இருக்கு. பைபிள் சொல்லுது அவைகள் அவர் முகத்தை பார்க்கும். அப்படி பார்த்த உடனே ரிலீஸ். ஆமென். அவர் முகத்தை பாருங்க, நீங்க பார்க்கிறப்ப ரிலீஸ் ஆயிரும். ஆமென். அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். நாம் நோக்கும் போது அங்கு அற்புதங்கள் பிறக்கிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, ஆமென், யார் நம்மளை கைவிட்டாலும், ஆமென், தேவன் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என் மரணத்தை நினைவு கூறுங்கள். எப்பெல்லாம் உனக்கு பாவத்தை குறித்த எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் குற்ற உணர்ச்சி வருதோ, அப்பெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது அவர் மரணத்தை நினைவு கூற வேண்டும். ஏன்னா அவர் மரணம் தான் நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கம்யூனியன் எடுக்கும்போது உங்க பாவத்தை நினைவு கூறுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கம்யூனியன் என்பது நம்ம பாவத்தை நினைவு கூறுவதற்காக எடுக்கப்படுவது அல்ல, அவர் மரணத்தை நினைவு கூறுவதற்காக எடுக்கப்படுவது. மரணத்தை நினைவு கூறுங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மரணத்தை நினைவு கூறுறதுன்னா என்ன? இயேசு எனக்காக செத்துட்டாரு, மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறதா? நினைவு கூறுவது என்ன? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் இருக்கு. ஒருத்தன் கேட்ட அடுத்த ஒரு பொண்டாட்டி அப்படிங்க நினைக்கிறதுனா, லோத்தின் மனைவி என்னன்னா மனைவியா நல்ல நல்ல முகம்டா ஃபீச்சர்ஸ் அப்படி நினைக்கிறதா? லோத்தின் மனைவியை நினைச்சுக்கன்னா என்னங்க அர்த்தம்? அவ திரும்பி பார்த்தனால கல்லாயிட்டா, நீயும் திரும்பி பார்த்துறாத, திரும்பவும் பழைய விஷயங்களை அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் லோத்தின் மனைவியை நினைச்சுக்கணும். இதான் மேட்ரு. அந்த மாதிரி தான் என் மரணத்தின் நினைவு கூறுகள்னா என்ன அர்த்தம்? நான் எப்படிலாம் செத்தேன், என்னை எப்படிலாம் அடிச்சாங்க, அதை நினைவு கூறுறது இல்லை. நான் செத்தனால உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு, நான் செத்தனால உன் பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு, நான் மரித்தனால உன் தரித்திரம் எப்படி ஐஸ்வர்யமா மாறிச்சு, நான் மரித்தனால உன் பாவங்கள் ஒட்டு மொத்தமா எப்படி மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைத்த பலன். எப்பொழுதெல்லாம் குற்ற உணர்வு வருகிறோ அப்பொழுதெல்லாம் அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்க வந்திருக்கிறோம். அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள். என் பாவத்தை விட எல்லாம் சொல்லுங்க, அவர் மரணம் பெரிது. அதனாலதான் நம்ம எல்லாரும் பாவத்துக்காக ஒரே ஒருத்தர் செத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரை விட ஒருத்தர் வலுவானவன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் கயிறை பிடிச்சிருக்கிறோம், அங்கிட்ட அவர் ஒருத்தர் கயிறை பிடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவங்களை விட
அவர் ஒருத்தரோட நீதி. நம்ம எல்லாம் சேர்ந்து கயிறு அங்கிட்டு இழுக்கிறோம், இயேசுவை பாவத்துக்குள்ள கொண்டு வர. அவர் கயிறை பிடிச்சு நம்மளை இழுக்கிறாரு. கடைசி எல்லாரும் இழுத்து போட்டுட்டு வேற யாரும் இருக்கீங்களாடான்றாரு. நம்ம எல்லாரும் நீதிக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆமென். சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் சேர்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தருக்காய் நான் புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன். ஓ, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாரன் இயேசு பயப்படாதே. திரும்ப சொல்லுவோம், நாளைய தினத்தை குறித்து திரும்ப சொல்லுவோம், நாளைய தினத்தை குறித்து. ஆமென். ஆமென். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே